உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டால் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். நவகிரகங்களில் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் உலக சுகபோகங்களை அனுபவிக்க காரகம் வகிக்கும் கிரகம். அனைத்து பொருள்களையும் அடைய வேண்டும் என்ற ஆசையை உருவாக்கும் கிரகம். சுக்கிரன் அவரின் சொந்த வீடுகளான ரிஷபம், துலாம் போன்ற ராசிகளில் ஆட்சி பெற வேண்டும் அல்லது தனுசு மீனத்தில் அமர வேண்டும். மீனம் அவரின் உச்சராசி. மீனம் எத்தனையாவது இடமாக இருந்தாலும் பரவாயில்லை, நல்ல பலன்கள் நடக்கும். கேந்திர ஸ்தானங்களான 1, 4, 7, 10 மற்றும் திரிகோண ஸ்தானங்களான 5, 9 அமர்ந்தால் சுக்கிரனுக்கு பலம் அதிகம். குருவோடு சுக்கிரன் இணைந்தாலும் அல்லது சுக்கிரனை குரு பார்த்தாலும் அது நல்ல அமைப்பு. அந்த அமைப்புள்ள ஜாதகன் தன் சொந்த முயற்சியால் செல்வந்தனாவான். இப்படிப்பட்ட சுக்கிரன் ஜாதகத்திலே நீசம் பெறுவது என்பது ஒரு மோசமான அமைப்பு. நீசம் பெற்ற சுக்கிரன் ஜாதகரை எந்தவிதமான சுக போகத்தையும் அனுபவிக்க இயலாத ஒரு நிலையை தருவார். குறிப்பாக இல்வாழ்க்கையில் கூட ஒரு பிடிப்பு இருக்காது. நல்ல மனைவி அமையாது. பெண்களுக்கு நல்ல கணவனாக அமையாது. சுக்கிரன் நீசம் பெற்றால் சுகபோகங்களில் அதிகமான ஈடுபாடு இருக்காது. அதில் ஆசையும் தரமாட்டார். ஆசைப்பட்டாலும் நிறைவேறாது. அடுத்து சுக்கிரன் அஸ்தமனமாவதும் நல்ல பலன்களை தராது. சூரியனோடு சுக்கிரன் 10 டிகிரிக்குள்ளாக இணைந்து இருந்தால் சுக்கிரன் அஸ்தமனமாகி விடுவார். எந்த ஒரு கிரகம் அஸ்தமனம் பெற்றாலும் அது செயலை இழந்துவிடும், தரவேண்டிய பலனை தராது. சுக்கிரன் அஸ்தமனம் பெற்றால் சுகபோகங்களை அனுபவிக்க முடியாது. ஆசைப்பட்ட விஷயங்களையும் அடைய முடியாது. ஜாதகன் ஏழ்மையான நிலையை அடைவான். திருமணத்துக்கு காரக கிரகம் சுக்கிரன். 7ஆம் இடம் என்பது ஆண்களுக்கு மனைவியையும் பெண்களுக்கு கணவனையும் குறிக்கும் இடம். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் வக்ரகமாவதை விட 7ஆம் இடத்தில் சுக்கிரன் பலம் பெற்று அமர்ந்தால் மட்டும்தான் நல்ல வாழ்க்கையை பெற முடியும். சுக்கிரன் அஸ்தமனம் வக்ரகம் ஆவதை விட சனியின் வீடுகளிலோ செவ்வாயின் வீடுகளிலோ அமர்ந்தால் நல்ல பலன்களை தருவதில்லை. ஆக சுக்கிரன் ஜாதகத்தில் நல்ல நிலையை பெற்றிருந்தால் மட்டும்தான் நல்ல பலன்களை பெற முடியும். ஆண்களுக்கு அணுக்கள் முக்கியம். அது சந்ததியை தரக்கூடியது. இல்வாழ்க்கையில் தாம்பத்திய உறவில் ஆண் பெண்ணுக்கு புத்திர பாக்கியம் முக்கியம். சுக்கிரன் அஸ்தமனம் பெற்றால் ஜாதகனுக்கு விந்தணுக்கள் நீர்த்துவிடும். அதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் போய்விடும். பகை ராசிகளிலே சுக்கிரன் பலவீனம் பெற்று அமர்ந்திருந்தாலும் கூட சுகபோகங்களை ஜாதகன் அனுபவிக்க முடியாது. நல்ல ராசிகளிலே அமர்ந்து 1, 4, 7, 10, 5, 9 போன்ற இடங்களில் அமர்ந்தால் மட்டும்தான் சுக்கிரன் நல்ல பலன்களை தருவார். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்தால் கார்கோ பாவனாஸ்தி. குரு பார்வை சுக்கிரனுக்கு ஏற்படுமானால் தீய பலனை தராது. நல்ல மனைவி அமைவார். நல்ல இல்வாழ்க்கை சுகம் கிடைக்கும். அடுத்து சூரியனோடு குரு சுக்கிரன் கோசார ரீதியாக நெருங்கும் போது குரு சுக்கிர மூடம் ஏற்படுகிறது. அந்த காலங்களை சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. 12 இடங்களில் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் பெண்கள் மூலம் வம்பு வழக்குகள் போன்றவை ஏற்படும். பெண்களால் அவமானம் போன்றவையும் ஏற்படும். 6ஆம் இடம் என்பது சுக்கிரனுக்கு ஏற்ற இடம் அல்ல. 8ஆம் இடத்து சுக்கிரனும் நல்ல பயண நாட்டத்தை ஏற்படுத்துவார். புனித ஸ்தலங்களுக்கு செல்லும் ஆர்வத்தையும் ஏற்படுத்துவார். பொருள் வசதியை தருவார். 6ஆம் இடத்திலே அமர்ந்த சுக்கிரனை குரு பார்த்தால் 6ஆம் இடத்துக்கு கெட்ட பலன் நடக்காது. ஆட்சி உச்ச சுக்கிரன் மட்டும் சுபபலனை தரும் வாய்ப்புகள் அதிகம். கார் வாங்கும் அதிர்ஷ்டத்தை தருவார் சுக்கிரன். சுக்கிரன் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால்தான் ஜாதகர் வாகன வசதிகளை பெற முடியும். உலகியல் விஷயத்தில் நல்ல ஞானத்தையும் கலை ஞானத்தையும் பெற முடியும். நல்ல பொருளாதார மேன்மை ஏற்படும். 6ஆம் இடத்து சுக்கிரன் மட்டும்தான் நல்ல பலன்களை தருவதில்லை. ஆனால் 3ஆம் இடத்திலே அமரும் சுக்கிரன் கைக்காசை செலவழிக்காத கஞ்சன் என்ற பெயர் வாங்கி தருவார் என்று சொன்னாலும் கூட பொருள் பற்று, பொருள் மீது ஆசை, சேமிக்கும் குணம், சிறுதூர பிரயாணங்கள், இளைய சகோதர நேச பாசம் போன்ற அமைப்பை உருவாக்குவார். எனவே சுக்கிரன் தீதுபடுவது என்பது நீசம் பெறுவது, வக்ரகம் பெறுவது, அஸ்தமனம் பெறுவது, பகை ராசிகளில் பகை கிரகங்களோடு இணைவது போன்றவை சுக்கிரனுக்கு ஏற்ற அமைப்புகள் இல்லை. உலக சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டுமென்றால் சுக்கிரனுடைய 2 வீடுகளான ரிஷபம், துலாம் இரண்டும் தீதுபடாமல் இருக்க வேண்டும். சுக்கிரனும்
நன்னிலை பெற்று இருக்க வேண்டும். சுக்கிரனின் இரு ராசிகளும் எந்த கிரகங்களும் இல்லாமல் இருந்தாலும் சுப கிரகங்களான குரு, புதன், வளர்பிறை சந்திரன் போன்றவை இந்த இரு ராசிகளில் இருந்தாலும், சுக்கிரன் கேந்திர திரிகோண ராசிகளில் நல்ல பலம் பெற்று அமர்ந்திருந்தாலும் உலக சுகபோகங்களை ஜாதகர்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள். சுக்கிரன் தீதுபடும் அமைப்பு என்பது மிக கொடிய அமைப்பு. எந்தவிதமான வசதி வாய்ப்புகளையும் ஜாதகர்கள் பெற முடியாது. ஆசைகள் இருக்கலாம், ஆனால் அந்த ஆசைகள் ஒரு துளி கூட நிறைவேறாது. 7ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்திருந்தால் குரு பார்க்க வேண்டும். அப்படி பார்க்காவிட்டால் சுக்கிரன் தோஷத்தை தருவார். 7ஆம் இடத்து சுக்கிரன் அழகிய மனைவியை தருவார், நல்ல குடும்ப வாழ்க்கையை தருவார், வசதியான வாழ்க்கையை தருவார். ஆனால் பிற பெண்களின் தொடர்பையும் ஏற்படுத்தி விடுவார். 7ஆம் இடத்து சுக்கிரனை குரு, தனித்த புதன், வளர்பிறை சந்திரன் போன்றவர்கள் பார்த்தால் ஓரளவுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும், கெட்ட பழக்க வழக்கங்கள் குறையும். ஜாதகத்தில் குரு, சுக்கிரன் இருவரும் நல்ல நிலையில் அமையப்பெற்றவர்கள் வசதியான வாழ்க்கையையும் அந்தஸ்தையும் புகழையும் பெற்று நீண்ட ஆயுளோடு இருப்பார்கள். நல்ல குடும்ப சுகம் கிடைக்கும், நல்ல புத்திரர்களை ஜாதகர்கள் பெறுவார்கள். இப்படிப்பட்ட சுக்கிரன் ஜாதகத்திலே நீசம் பெறுவதும், அஸ்தமனம் பெறுவதும், வக்ரகம் பெறுவதும், தீய இடமான 6ஆம் இடத்திலே தனியாக அமர்வதும், சுபகிரகங்களுடைய பார்வையை பெறாமல் இருப்பதும் தீய பலனை தரக்கூடிய அமைப்பு. எனவே சுக்கிரன் தீய நிலையிலே இருந்தால் உலக பற்றுதல் இருக்காது, எந்த ஆசையும் இயற்கையாகவே ஏற்படாது, எதையும் கண்டுகொள்ளாதவர்களாக இருப்பார்கள். அப்படி ஆசைகள் ஏற்பட்டாலும் கூட அது நிறைவேறாது. நல்ல இல்வாழ்க்கை சுகத்தையும் தராது, நல்ல மனைவியை தராது, நல்ல குழந்தை பாக்கியத்தையும் தராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.